ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஓப்பனிங் போடுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த ஒரு கஸ்டமருக்கு கிரெடிட் பில் போட்டு அந்த கிரெடிட் பில்லுக்கு அவருடைய அக்கௌண்ட்ஸ் எப்படி பார்க்கறது, அவருக்கு எப்படி ஓப்பனிங் போடுறது, இது வரைக்கும் வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அவரு கொஞ்சம் பேமெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அவர் பேமெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா நம்மளுக்கு ரிசிப்ட், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வரவுன்னா ரிசிப்ட்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வாங்கிக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக்காக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா டிரான்சாக்ஷனில் அக்கௌண்ட்ஸ் கீழே செக் ரிசிப்ட், சரிங்களா? செக் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா செக் ரிசிப்ட் வாங்க. ஸோ செக் ரிசிப்ட் போட்ட உடனே இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடும். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செக்கு வந்து எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ண போறீங்க, அதாவது இப்போ நம்ம செக்கு வாங்க எந்த எந்த அக்கௌண்ட்ல நம்ம போயிட்டு அதை டெபாசிட் பண்றோம் அப்படின்றது முக்கியம். ஸோ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க்னு வச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்ன பேங்க்குன்றது நம்ம ரியல் டைம் போகும்போது நம்ம ஏடி கிட்ட கேட்டு கரெக்டான பேங்க் என்னவோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு இந்தியன் பேங்க். அடுத்து வந்து குடோன், நம்ம ஆசிட்டிஸ் குடோன் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எந்த பார்ட்டி வந்து நம்மளுக்கு செக் கொடுக்குறாரு, அப்போ இஎஸ்ஐ அவங்க வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாரு? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 12,000 கொடுக்குறாரு. ஓகே. ஸோ ரிமார்க் எது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா செக் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். சேல்ஸ் அந்த இன்வாய்ஸ் நம்பர் தெரிஞ்சால் போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, செக் நம்பர் வந்து நீங்கள் இப்போ கொடுக்கணும். ஏதோ நம்பர் கொடுக்குறீங்க. தென் டேட்டட் வந்து 0250717 ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைய டேட். ஓகே. ஸோ 12,000 அவர் செக் கொடுத்துருக்காரு, அதை நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த டீட்டெயில் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு லெஜர் புக்கில் நீங்கள் பார்க்கணும். ஸோ அவருக்கு வந்து இந்த செக் நம்ம போட்டிருக்க செக்கு வந்திருக்கா. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்க, இந்த 12,000 செக் வந்து வந்திருக்கு, வித் செக் டீட்டெயிலோட வந்திருக்கு. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ செக் ரிசிப்ட் 12,000 வந்துச்சு. இப்போ அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து இந்த 12,000 லெஸ் ஆகி இங்க பாருங்க, இப்போ கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மொத்தம் வந்து ஓப்பனிங் வந்து 10,250 இருந்தது, அதில் வந்து ஒரு 12,000 ஆட் ஆச்சு. 12,000 அண்ட் ஆடு, ரைட்டுங்களா? இப்போ 12,000 லெஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 10,325 இருக்கு. ஸோ இது வந்து செக் ரிசிப்ட். இதே மாதிரி தான் வந்து கேஷு அண்டு ஆர்டிஜிஎஸ் பண்ணாலும் அப்படிதான். அது அதே சிம்பிள். அக்கௌண்ட்ஸ் போகிறீங்க, ஆர்டிஜிஎஸ் பண்ணால் பேங்க் ரிசிப்ட். ஸோ பேங்க் ரிசிப்டில் போயிட்டு அதே இந்தியன் பேங்க், எந்த பேங்க்குக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணுறாங்க, தென் குடோன் திண்டுக்கல், தென் கஸ்டமர் இஎஸ்ஐ, ரைட்டுங்களா? போட்டு அமௌண்ட்டு சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9,000 இந்த ஆர்டிஜிஎஸ் பண்ணுறாரு. ஸோ இதில் ஆர்டிஜிஎஸ் வந்து டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுக்கணும். என்ன டிரான்சாக்ஷன் நம்பரோ அது அந்த ஆர்டிஜிஎஸ் பண்ண டிரான்சாக்ஷன் நம்பர், டேட். ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ரைட்டுங்களா? ஓகே, தென் சேவ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் லெஜரில் போயிட்டு பார்க்கலாம். ரிப்போர்ட்டில் லெஜர் புக்கு, எஸ்ஐ, டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 9,000 வந்துடும். ஸோ இப்போ 9,000 லெஸ் ஆகிட்டு எவ்வளோ 1,325 தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி டிட்டோ கேஷு. ஸோ கேஷும் அப்படிதான்.
ஸோ அக்கௌண்ட்ஸு கேஷ் ரிசிப்ட். ஸோ கேஷ் ரிசிப்டில் போயிட்டு அகைன் மாதிரி கேஷ் செலக்ட் பண்ணிவிட்டு குடோனில் போயிட்டு குடோன் செலக்ட் பண்ணுறேங்க. தென் பார்ட்டி இங்கே செலக்ட் பண்ணோம். இஎஸ்ஐ செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட், அவ்வளோ அமௌண்ட் போட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா கேஷ், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1000. இப்போ இது ரிப்போர்ட்டில் போயிட்டு லெஜர் புக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ இதில் பாருங்கள் 12,000, 9,000 and 1000. ஸோ இது எல்லா டீட்டெயிலும் கலெக்டட். ஸோ கேஷாக வந்து ஒரு 1000 கொடுத்துருக்காரு. அப்போ பேலன்ஸ் வந்து ஒன்லி 325 இருக்கு. ஸோ இது எந்த டேட்டில் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ரிப்போர்ட் எந்த டேட்டில் வேணுமோ பார்த்துக்கலாம். இதை நீங்கள் பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அது பிரிண்ட்லேயும் உங்களுக்கு டேட்டில் வந்துடும். அவ்வளோதான். இதை பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கஸ்டமருக்கு அனுப்புறதா இருந்தாலும் ஓகே, சாய்ஸ். அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஸோ எப்படி வந்து ஒரு கஸ்டமரோட பேலன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்றதோட டீட்டெயில் உங்களுக்கு ஷேர். ஓகே, தேங்க்யூ.